வணக்கம். இன்னைக்கு பிரண்டை துவையல் எப்படி பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ இது வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா சுத்தமா முதல்ல இந்த மாதிரி அதுல பாத்துட்டு இருக்க மாதிரி நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மூலையில இருக்கக்கூடிய பகுதியை இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துரும். அந்த நார் பகுதி வந்துரும். சோ எல்லா பிரண்டையுமே இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி அதை கழுவி நல்லா சுத்தமா நம்ம எடுத்து வச்சுக்க போறோம் செய்யறதுக்கு முன்னாடி. இதுதான் முதல் ப்ராசஸ். ஆக்சுவலி இதை செய்யறதுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப குக் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நம்மளுக்கு அரிக்கும். ஆக்சுவலி இதை எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம இந்த இதை செய்யவே ஆரம்பிக்கணும், கிளீன் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப வாங்க, இப்ப எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப நான் தண்ணி ஊத்தி நல்லா சுத்தமா அலசி வச்சுட்டு நம்ம துவையலுக்கான ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் இதுல நார் இருந்துட்டு தான் இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில செய்யலாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நம்ம உளுந்து எடுத்து அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்து நல்லெண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 4-5 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க கார தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோ 4-5 மிளகாய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு இது அதை ரெண்டையும் நம்ம நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு அண்ட் வெங்காயம் அது ரெண்டையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம சுத்தப்படுத்தி வச்சிருக்க பிரண்டையும் கலந்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பிரண்டை ஒரு கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாம் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு லெமன் சைஸ் நான் புளி கரைச்சி அந்த தண்ணியை நான் எடுத்து வைக்க போறேன். சோ அந்த தண்ணியை கடைசியா நம்ம கலந்துட்டு இப்ப பாருங்க, நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்டா அரைச்சு நம்ம துவையல பயன்படுத்தலாம். இப்ப ஆறுனதுக்கு அப்புறம் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதையே திரும்ப அதே கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி ஊத்தியே நான் செஞ்சிருக்கேன். ஏன்னா இட்லி தோசைக்கு தான் தொட்டுக்க போறேன். அதனாலதான் நாங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்தி செஞ்சிருக்கேன். சோ இப்ப பாருங்க, சோ பசங்களுக்கு இது பிரண்டை துவையல்னு தெரியாது, இது தக்காளி சட்னின்னு சொல்லி அழகா சாப்பிட்டுருவாங்க. அதே சமயம் அவங்க ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.